உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு உரைநடை பற்றி இன்றைக்கு. முதல்ல நம்ம எல்லாருக்கும் மனிதர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் எதை பற்றி இருக்குன்னா, இறை என்கின்ற அந்த சிந்தனையை பற்றி தாங்க இருக்குது. ஏன்னா இறைக்கான வடிவங்கள் பல நூறு பல ஆயிரம் இருக்குது, இறைக்கான தலங்கள் பல நூறு பல ஆயிரம் இருக்குது, வழிபாட்டு முறைகள் பல நூறு பல ஆயிரம் இருக்குது. இப்படித்தான் விதிமுறைகளாக நாமே உருவாக்கி கொண்ட விதிமுறைகளும் பல நூறு பல ஆயிரம் இருக்குது. இந்த விதிமுறைகள்லாம் மனிதர்கள் உருவாக்கியவை. இயற்கை தானாகவே உருவாக்கியது எதுனா, இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள், ஐம்பூதங்கள்னு சொல்லுவோம்ல, அதுதான் இயற்கை தானாகவே உருவாக்கியது. மற்ற எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது அறிவியல் விஞ்ஞானம் அது சொல்லுகின்ற உண்மை. அந்த வகையில் பார்க்க போனால் வள்ளல் பிரான் இன்றைக்கு நமக்கு நம்முடைய மனக்கண்ணை திறப்பதாக ஒரு பத்தியை கொடுக்கிறார். முதல்ல பத்தியை வாசிச்சிடலாம், அப்புறம் அதை பற்றிய விளக்கங்களை தேடலாம். சரியா? கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணம் உடையது என்றறிய வேண்டில் சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும், நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும், அறிவார் அறியும் வண்ணங்களும், அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும் ஆகிய சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளங்க விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய வண்ணம் எப்படி இருக்கும் என்று அறிய வேண்டில்னு ஆரம்பிக்கிறாரு. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, எந்த ஒரு மனிதனின் நினைப்பையும் யாரும் கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. அவரவர் அறிவின் தளத்துக்கேற்ப, அவரவர் அனுபவத்தின் தளத்துக்கேற்ப, அவரவர் புரிதலின் தளத்துக்கேற்ப, அவரவர் அறிய வேண்டிய பயணத்தின் தளத்துக்கேற்ப, அவரவர் செய்கின்ற முயற்சியின் தளத்திற்கேற்பத்தான் அவர்கள் மனக்கண்ணை திறக்க முடியும், அறிவின் விளக்கத்தை பெற முடியும் என்பதனால் உள்ளங்கை யோசிச்சு பாருங்களேன். குழந்தையோட உள்ளங்கையும் பெரியவங்களோட உள்ளங்கையும் ஒன்றா இருக்க முடியுமா? குழந்தையோட உள்ளங்கையில் ஒரே ஒரு சாக்லேட் தான் வைக்க முடியும், பெரியவங்களோட உள்ளங்கையில் ஒரு 10 சாக்லேட்டாவது வைக்க முடியும்ல. அப்போ குழந்தையோட உள்ளங்கையில் நீ 10 சாக்லேட்டை வச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயப்படுத்துகிறோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அறிவின்மை, அறியாமை இல்லை? அப்படித்தான் நம்முடைய சிந்தனைகளை மற்றவர் மீது திணிப்பது என்று வள்ளல் பிரான் இந்த பத்தியில் சொல்கிறார். அதனால் அவங்கவங்க பார்வைன்னு ஒன்று இருக்குது. உருண்டைன்னு எடுத்துக்கோங்களேன், லட்டு உருண்டையை எடுத்துக்கோங்க. அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா லட்டு உருண்டை ஒரு மாதிரி இருக்கும், இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா லட்டு உருண்டையில் முந்திரி பருப்பு தெரியும், அந்த பக்கத்தில் முந்திரி பருப்பு தெரியாது. அதே மாதிரி தான் எல்லாமே. அப்படிங்கும்போது இல்லை, லட்டு உருண்டையில் முந்திரி பருப்பு இருக்குன்னு அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களை நம்ப வேண்டும் என்று நாம் வற்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் தான் இந்த பத்தியை வள்ளல் பிரான் நமக்கு கொடுக்கிறார். திரும்ப ஒரு தடவை வாசிச்சா புரியும் நிச்சயமா. கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணம் உடையது என்றறிய வேண்டில் சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும், நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும், அறிவார் அறியும் வண்ணங்களும், அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும். ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம்னா எனக்கான புரிதல் என்பது வேறு, கேட்பவர்க்கான புரிதல் என்பது வேறு. ஒருவர் பாடுகிறார் என்றால் பாடுபவர்க்கான புரிதல் என்பது வேறு, பாடலை கேட்பவர்க்கான புரிதல் என்பது வேறு, பார்ப்பவர்களுக்கான புரிதல் வேறு, பார்க்கப்படுகின்ற பொருளுக்கான புரிதல் வேறு. இப்படியான வேறுபாடுகள் நிறைந்திருக்கின்ற பூமி, உலகம், மனித குலம், உயிர்கூட்டம் என்பதை புரிந்து கொண்டால் இப்படித்தான் என்கின்ற அந்த எதேச்சாதிகாரத்தை யாருமே மற்றவர்கள் மீது செலுத்த மாட்டோம். அதைத்தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறார். ஏன்னா வண்ணங்கள் 1000, எண்ணங்கள் 1000, சிந்தனைகள் 1000, செயல்பாடுகள் 1000 என்பதை இதில் சொல்கிறார். இயற்கை வண்ணம் எப்படி இருக்கும்? வண்ணம்ங்கிறதே ஒரு அரூபம், உணரத்தான் முடியும் என்னும்போது மற்றவர்களை நாம் அடிமையாக நினைத்து எதேச்சாதிகாரம் செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக இறை உணர்வில் செய்யக்கூடாது. மொழியாகட்டும், வணங்குகின்ற முறையாகட்டும், சிந்தனை செய்ய வேண்டிய வகைமையாகட்டும், எதிலுமே எதேச்சாதிகாரம் கூடாது என்பதை தெளிவாக சொல்லுகின்றார் இந்த பத்தியில். சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும், நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும், அறிவார் அறியும் வண்ணங்களும், அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும். சொல்லுவார், நினைப்பார், அறிவார்,
உணர்வார் அப்படின்னு 4 வகைமை இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். அது எல்லாமே நம்முடைய அறிவுக்கேற்ப, நம் வாழும் சூழலுக்கேற்ப, நம்முடைய தேடலின் சூழலுக்கேற்ப, நாம் கண்டறியும் உண்மைகளின் சூழலுக்கேற்பத்தான் அமைய முடியுமே தவிர உள்ளங்கைக்குள் உலக உருண்டையை கொண்டு வந்து நீ பிடித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்வது எதேச்சாதிகாரம் என்று வள்ளல் பிரான் மிக தெளிவாக சொல்கிறார். சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும். சர்வ சக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளக்கி இனிமேலும் விளங்கப் போகின்ற பூரண விளக்கமாக இருக்கிறது. என்ன வார்த்தை பிரயோகம்! அடுக்கி 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 நமக்கான இருட்டை தொலைக்கி கொண்டிருக்கிறார் வள்ளல் பிரான். வியப்பதை தவிர வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. பூரண சக்திங்கிறாரு, ஏகதேச வண்ணம்ங்கிறாரு. அதை தவிர இன்னொரு வார்த்தை என்ன சொல்றார் பாருங்க. சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும். சர்வசக்தி வண்ணங்கள் அது ஏகதேச வண்ணமாக ஆயிடுதான் இயற்கைக்கு. கரெக்டு தானே? இப்போ பசுமை நிறம்னே எடுத்துக்கோங்களேன். சர்வசக்தி வண்ணங்கள், பசுமையிலேயே எத்தனை விதமான பசுமை இருக்கும் இல்லை? இலையோட பசுமை வேற, தளிரோட பசுமை வேற, முற்றிய இலையோட பசுமை வேற, இருக்கிற காடுகளில் இருக்கக்கூடிய பசுமை வேற, வயல்வெளியில் இருக்கக்கூடிய பசுமை வேற. பச்சை நிறத்திலேயே ஆயிரம் பச்சை நிறம் இருக்குது. ஆனால் அந்த எல்லா 1000 பச்சை நிறத்தையும் தன்னுடைய ஏகதேச வண்ணமாகவும் இயற்கை தானே வச்சிருக்கு இல்லை? இயற்கை தானே இத்தனை பசுமையை உருவாக்கி பசுமை என்கின்ற ஒற்றை நிறத்தை பல அடர்த்தியில் கொடுக்கிறது நமக்கு. அப்போது பசுமை என்பது இயற்கையின் பூரண சக்தியாகவும் இருக்குது. 3 விதமான நிலைகளில் நாம் உணர முடியும் என்றால், இப்படி 3000, 3 கோடி, 3 லட்சம் எப்படி வேண்டுமானாலும் நாம் உணரக்கூடிய ஒன்றுதான் இயற்கை என்பதும் இறை என்பதும் என்பதை நம்முடைய வள்ளல் பிரான் இந்த பத்தியில் மிக மிக அழகான, மிக மிக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளில் மிக தெளிவாக, மிக நுண்ணிய ஒரு பார்வையில் அவதானித்து கொடுத்திருக்கிறார் என்னும்போது, இதை விட வேற விளக்கம் வேணுமா? பார்க்கிறவர் பார்வை, சொல்கின்றவர் சொல், பாடுகின்றவரின் பாடல், நினைப்பவரின் நினைப்பு, செயல் செய்கின்றவரின் செயல், இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கக்கூடியது தான் இயற்கையும் இறையுமே தவிர யாருமே இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்ல முடியாது. அந்த எதேச்சாதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட உணர்வுகள் தான் இயற்கையும் இறையும் என்பதை இவ்வளவு தெளிவாக 19ஆம் நூற்றாண்டில் உரைநடையில் கொடுத்திருக்கின்ற முதல் ஞானி, முதல் ஆன்மீக பெருமான் நம்முடைய வள்ளல் பிரான் என்பதனால்தான் இன்றளவும் இனியும் நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இனியும் வள்ளல் பிரானை வாசித்து அவரை இன்னமும் அதிகமாக புரிந்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.